வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 20 நம்ம கார்த்திக் கதையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டிக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆபத்தாகிருச்சு. பாட்டிய ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாருக்குமே பேரதிர்ச்சி. அப்போ மயிலு ஊர் தலைவர்களை பார்த்து, நான் அப்பவே சொன்னேன், இதுக்குதான் நாங்க அதிகாரிகளை வர சொன்னோம். ஆனா அந்த சிவனாண்டியும் முத்துவும் சொல்றோம் அப்படிங்கறதுக்காக அதிகாரிகளை வரவேணாம் அப்படின்னு சொன்னீங்க. பாத்தீங்களா இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தாகிருச்சு அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சாரிங்க தம்பி, இப்படி ஒரு நிலைமை ஆகும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, அதான் நடந்து போச்சு, இதுக்கப்புறம் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்றாரு. இது கேட்டதும் ஊர் தலைவர்கள் ரொம்பவே சாமி கிட்ட போயிட்டு, இது மாதிரி பரமேஸ்வரி அம்மா இந்த ஊருக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நிறைய நன்மைகள் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எந்த வகையிலயும் ஆபத்து இல்லாம நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு மயங்கி விழுந்ததுனால இதுக்கு காரணம் காளியம்மாள் அப்படிங்கிற விஷயத்த பாட்டி சொல்லல. இன்னொரு பக்கம் பாட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண டாக்டர்ஸ் பாட்டிய பார்த்ததோட, இங்க பாருங்க, இவங்க ரொம்ப வயசானவங்க, அதிகப்படியான பிளட் லாஸ் ஆகிருக்கு. சோ இவங்களுக்கு வந்துட்டு ரேரான பிளட் குரூப். சோ சீக்கிரம் பிளட் கொடுக்குறவங்கள ரெடி பண்ணுங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சார் சார், ஒரு தடவை எனக்கு விபத்தானது போது பாட்டி தான் எனக்கு ரத்தம் கொடுத்தாங்க, இந்த வாட்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இது கேட்டதும் அந்த டாக்டர் சொல்றாங்க, இல்லம்மா, உங்களோட பிளட்டையா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அப்போ நம்ம ரோகிணி பிரெக்னெண்டா இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர் சொல்றாங்க, அம்மா நீ பிரெக்னெண்டா இருக்க, அது உனக்கு தெரியும்ல, பிளட் கொடுக்க கூடாது, உனக்கு தெரியாதா? இது கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, அப்படியா சார்? அப்ப டாக்டர் சொல்றாங்க, ஆமாமா, நீ பிளட் கொடுக்க கூடாதுமா, வேற ஏதாவது இருந்தா ரெடி பண்ணுங்க. இது கேட்டதும் நம்ம ரோகிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ரோகிணி வெளியில வந்துட்டு நேரா கார்த்திய பார்த்து, இது மாதிரி நான் பிளட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் யாரையாவது ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அருணுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அருண் இந்த விஷயத்தை கேட்டதும், சரி கார்த்தி, நான் பாத்துக்கிறேன், பாட்டிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரு டக்குன்னு உடனே ஆளை ஏற்பாடு பண்ணி நேரா இங்க அனுப்புறாங்க. அப்புறம் அவர் வந்து பாட்டிக்கு பிளட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நிதானத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி அவங்க ஈஸ்வரி கிட்ட விஷயத்த சொல்றாங்க, இது மாதிரி அந்த பரமேஸ்வரிக்கு யாரோ ஆயுதத்தால தாக்கிட்டாங்களாம், அது மாமாவுக்கு வச்ச குறியாம், அதுல பரமேஸ்வரி சிக்கிக்கிட்டாலாம் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்ன சந்திரா சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, ஜஸ்ட் மிஸ்ல மாமா தப்பிச்சிருக்காரு, இல்லைன்னா மாமா இன்னைக்கு உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த பரமேஸ்வரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க, அங்கதான் இப்ப எல்லாருமே இருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, நான் உடனே போன் பண்ணி அவரை வர சொல்றேன் அப்படின்னு நேரா ராஜாவுக்கு போன் பண்றாங்க. ராஜா போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா, உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல ராஜா விஷயத்த சொல்றாரு. இது மாதிரி யாரோ அம்மாவை ஆயுதத்தால தாக்கிட்டாங்க, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படிங்கறதுக்காக அம்மாவை காலி பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அது உங்க அம்மாவுக்கு போட்ட திட்டம் இல்ல, உங்களுக்கு போட்ட திட்டம், உங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேலே நீங்க அங்க அந்த இடத்துல இருக்க வேணாம், நீங்க நேரா வாங்க அப்படின்னு சொன்னதும், இது கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு, அம்மா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காங்க, அம்மாவை அந்த நிலைமையில விட்டுட்டு வர சொல்றியா? அதுக்கு அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன அம்மா புதுசா பாசமெல்லாம் பொங்கிட்டு வருது, நீங்க இத்தனை நாளும் என் கூட தானே இருந்தீங்க, நீங்க அங்க போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இப்ப நீங்க இங்க வரப்போறீங்களா இல்லையா? பொண்ணுங்களையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. ஈஸ்வரி, என்னம்மா இப்படி கல்நெஞ்சுக்காரியா பேசுற? என் அம்மாவை யாரோ ஆயுதத்தால தாக்கிட்டாங்க, அதுவும் இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ இப்படிப்பட்ட ஒரு சதிய பண்ணிருக்காங்க, அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதோட அம்மாவுக்கு வந்துட்டு எப்ப சரியாகுமோ அப்பதான் என்னால வர முடியும்,
என்ன அதற்கு இடையில கூப்பிடாத, எனக்கு அம்மா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கு. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, இதுக்குதான் மாமாவை அந்த குடும்பத்து கூட சேர வைக்க வேணாம் அப்படின்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்லை. எப்ப மாமா அந்த குடும்பத்து கூட சேர்ந்தாரோ அப்பையில இருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவரு நல்லாவே மாறி போயிட்டாரு. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் அந்த பரமேஸ்வரி தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க சரிக்கா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்க வந்துட்டு நேரா ராஜா பாக்குறாங்க. ஹீரோவும் நின்னுகிட்டு இருக்காரு. அப்போ ஈஸ்வரி நேரா ராஜா கிட்ட, இங்க பாருங்க, பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு இப்ப வர போறீங்களா இல்லையா, எவ எப்படி கடந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, ஏன் ஈஸ்வரி இப்படி கல்லஞ்சக்காரியா பேசுற, உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாத போது அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க. கோவில் கோயிலா போய் எப்படியாவது ரோஹிணிக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுனாங்க. ஆனா நீ என்னடானா இப்படி பேசுற, இங்க பாரு, அம்மாவுக்கு ஆதரவா யாருமே இல்ல, நான் கண்டிப்பா இந்த இடத்துல இருப்பேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, உங்க அம்மாவுக்கு ஆதரவா யாரு வேணாலும் இருக்கட்டும், நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு. ராஜா சொல்றாரு, இல்ல ஈஸ்வரி, நீ பேசுறது ஒரு வகையிலையும் நியாயம் கிடையாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்ப நான் வேணாம் அப்படின்னு தானே முடிவு பண்றீங்க. ராஜா சொல்றாரு, ஐயோ ஈஸ்வரி, ஏன் இப்படி பேசுற, நான் எப்படி உன்னை வேணான்னு சொல்லுவேன். இங்க பாரு, என் வாழ்க்கையில நீ எனக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பா உன்னை வேணான்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப டாக்டர் இங்க இருந்து வெளியில வந்த, சார் சார், இது மாதிரி பரமேஸ்வரிய மேடம் கண் முழிச்சுட்டாங்க, வந்து பேசுறேன்னா பேசுங்க அப்படின்னு. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன், இங்கே இரு அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ராஜா பார்த்து, என்ன பேசாம போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவரு அவரோட அம்மாவுக்கு தான் அப்படி ஒரு நிலைமை, யாரால அப்படி விட்டுட்டு வர முடியும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்பிள, இப்போ பரமேஸ்வரிக்கு எப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு, அதுவே என் பொண்ணுங்களுக்கு வந்திருந்தா என்ன ஆகிருக்கும், அதான் மாப்பிள எனக்கு பயமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இருங்கத்த, பாட்டியோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டியே சொல்லுவாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள அப்படின்ட்டு வெளியில நிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, கோவில் கும்பாபிஷேகத்தை எக்காரணம் முன்னிட்டு நிப்பாட்டிட வேணாம், நான் கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சிருவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்தல, உங்களோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி, இதோ அந்த காளியம்மா இருக்கால்ல, அவதான் ஐயா, உனக்கு ஏதோ யாரோ ஆயுதத்தால தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னதோட என் பேருக்கு என்னமோ ஆச்சு அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட விசாரிக்காம கிளம்பி போயிட்டேன். அங்க போய் பார்த்தாதான் அந்த காளியம்மா நின்னா. அவ என்னை பார்த்ததோட, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிறுத்தணும், அப்படி நிறுத்தணும் அப்படின்னா உங்க வீட்டுல யாராவது ஒரு இழப்பு நடக்கணும், அப்படி நடந்தா இந்த கோவில் கும்பாபிஷேகம் நிக்கும்ல அப்படின்னு என்னை பார்த்தே சொல்லிக்கிட்டு டக்குன்னு என்னோட பயத்துல ஆயுதத்தால தாக்கிட்டா. இதை கேட்டதும் ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த காளியம்மால நான் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துறேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி, அவளை சீக்கிரம் பிடிச்சு கொடு, அப்பதான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் எந்த விட தங்கும் தடையில்லாம நடக்கும். ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வெளியில வராரு. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, என்னாச்சு மாப்பிள்ள, பரமேஸ்வரி உண்மையை சொன்னாங்களா. ஹீரோ சொல்றாரு, ஆமா ஆமாத்த, பாட்டியோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத பாட்டி சொன்னாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா மாப்பிள, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அத்த, அந்த காளியம்மா தான் காரணம், அவங்கள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் எல்லா வகையிலும் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள, ஏன் மாப்பிள அவ இப்படி பண்றா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்த, உங்களுக்கு புரியாத அத்த, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும், இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எவ்வளவு வேணாலும் பிளான் பண்ணட்டும், எது நடக்கணுமோ அதுதானே நடக்கும். ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. அதிகாரிங்க நேரா ஹீரோவை பார்த்ததும், சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, ஒருத்தர் மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு அவங்க கேக்குறாங்க, யாரு சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, எங்களுடைய கோவில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அந்த கும்பாபிஷேகத்துல என்னோட பாட்டிய ஆயுதத்தால தாக்கிட்டாங்க, எங்க பாட்டி வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு காரணம் அந்த காளியம்மாள் அப்படின்னு.
அந்த காளியம்மாளை கைது பண்ணணும், அதனாலதான் அவங்கள வந்து பாக்குறேன் அப்படின்னு. இது கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க உடனே வரோம் அப்படின்னு சொன்னதோட ஹீரோ நேரா அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டே நேரா அந்த காளியம்மாளோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. சிவனாடியும் முத்துவேலும் நேரா காளியம்மா கிட்ட போயிட்டு, இங்க பாரு காளியம்மா, அந்த பரமேஸ்வரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கா. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கண் முழிச்சிருவா. கண் முழிச்சத்தோட உன்னை பத்தி அதிகாரிங்க கிட்ட சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ நீ வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறது நல்லது. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாரு, நீ அப்பவே அவளை ஃபுல்லாவே காலி பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. அப்பயே அவ மேல போறத பொறுமையா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்திருந்தா இந்நேரம் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட காளியம்மா அப்படின்னு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதாவது நான் முயற்சி பண்ணனே, ஆனா நீங்க எந்த வகையிலயும் முயற்சி பண்ணாம என்ன மட்டுமே குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு நிக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்ல, நீ எப்படியாவது தப்பிச்சு போறதுக்கான வழிய பாரு அப்படின்னு. காளியம்மா சொல்றாங்க, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. அப்போ அவங்க திங்ஸ பேக் பண்ணிட்டு வெளியில வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அதிகாரிங்களோட நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு. அதை பார்த்ததும் காளியம்மாளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஐயையோ, எப்படியாவது தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்த்தா இவன் கரெக்டா அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்து நிக்கிறானே அப்படின்னு. அப்போ அதிகாரிங்க நேரா காளியம்மாளை பார்த்து, எங்கேயோ தப்பிச்சு போக போற மாதிரி இருக்கு, நீங்க என்னதான் தப்பிச்சு போக ட்ரை பண்ணாலும் நீங்க பண்ண தப்பு இங்க எல்லாருக்குமே தெரியும். சோ உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கைது பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதோட காளியம்மாள் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, என் மேல என்ன தப்பு இருக்கு, என்னை எதுக்காக நீங்க கைது பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, பரமேஸ்வரி அம்மாவை நீங்க ஆயுதத்தால தாக்கிருக்கீங்க, அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, அதுக்காகலாம் உங்களை கைது பண்ண போறோம் அப்படின்னு. அப்போ முத்துவும் சிவனாண்டியும் வெளியில வராங்க. அப்ப ரெண்டு பேருமே அதிகாரிங்க நிக்கிறத பார்த்துட்டு அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகுறாங்க. காளியம்மா நேரா அதிகாரிங்களை பார்த்து, சரி, என்ன கைது தானே பண்ணணும், பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அதிகாரிங்க காளியம்மாளை பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ நேரா காளியம்மாளை பார்த்து, இங்க பாரு, என் ஹாஸ்பிட்டல் இருக்க பாட்டிக்கு ஏதாவது மட்டும் ஆகட்டும், கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த காளியம்மா சொல்றாங்க, சரி சரி, அதையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என் பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், என் பாட்டி எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ சுலபமா என் பாட்டிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுத்துருக்கியல்ல அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, டேய், நான் என்னைய உன் பாட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தா எத்தனை வருஷமா இந்த வேதனைய அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, அவளுக்கு நான் சரியான தண்டனையை கொடுத்துருக்கணும். ஆனா நான் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுதான் இத்தனை நாளும் ரொம்ப தப்பா போச்சு. நான் யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதோட இந்த பிரச்சனையை விடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, நான் விட மாட்டேன், அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்தையும் சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தையும் நான் முழுசா பழிவாங்கினா மட்டும்தான் நிம்மதியாகுவேன் அப்படின்னு. அதிகாரிங்க நேரா காளியம்மாளை பார்த்து, நாங்க இருக்கும் பொழுதே இவ்வளவு தைரியத்தோட பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாளை அந்த இடத்துல இருந்து பிடிச்சிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ காளியம்மாளை நினைச்சுக்கிட்டு, இவ கண்டிப்பா என்னைக்கும் திறந்தது கிடையாது அப்படின்னு. அதிகாரிங்க நேரா காளியம்மாளை பிடிச்சிட்டு போய், உன்னை எத்தனை தடவை நாங்க வந்துட்டு இந்த மாதிரி கைது பண்ணி கொண்டாந்து அடிக்கிறது, இத்தனை நாள் தான் அவங்களுக்கு நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுப்ப, அவங்க உங்களுக்கு அப்படி என்னதான் பண்ணாங்க அப்படின்னு. காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என் மேல தப்பு இருக்கு அப்படின்னா என்ன கைது பண்ணுங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல, நான் என்னோட லாயர் வந்த பிறகு பேசிக்கிறேன் அப்படின்னு. அதிகாரி சொல்றாங்க, எத்தனை தடவை உன்னை கைது பண்ணாலும் உனக்கு அந்த திமிரு மட்டும் போக மாட்டேங்குது பாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப காளியம்மா நினைக்கிறாங்க, டேய் டிரைவர் பையலே, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து நிக்க வச்சிருக்கேல்ல, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ நேரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க பாட்டிய பார்த்துட்டு, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் சரியாகிடும், அந்த காளியம்மாளை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு,
கோவில் கும்பாபிஷேகம் கண்டிப்பா நிக்காது, நீங்க நல்லபடியா வருவீங்க, கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.